ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிருக்கும் வருகிற ஜனவரி 2025 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தி வெளியாகிட்டு. அது சம்மந்தமாக அமைச்சர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 வழங்கப்படும் என தமிழக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்ததாக வெளியான செய்திகள் வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கஞ்சநாயக்கம்பட்டி ஊராட்சி கிழக்கு தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூ. 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் கட்டடத்தை அமைச்சர் KKSSR திறந்து வைத்தார். பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக மாதம் 1000 ரூபாய் என ஆண்டுக்கு ரூ. 12,000 வழங்கும் திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதல்வர் MK ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டத்தில் 21 வயது நிறைவடைந்த குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். பயனாளிகளின் வங்கி கணக்கிலேயே இந்த பணம் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,16,00,000 பெண்கள் இத்திட்டத்தினால் பயன்பெற்றுள்ளனர். அதே நேரம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. குடும்பத்தில் யாராவது ஒருவர் 4 சக்கரம் வைத்திருந்தாலோ அல்லது குடும்பத்தில் ஒருவர் வருமான வரி தாக்கல் செய்தாலோ விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். பின்னர் மக்களிடம் பேசிய அமைச்சர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கஞ்சநாயக்கம்பட்டியில் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ரூ. 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியதுள்ளதாக செய்திகள் பரவியுள்ளது. ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்று விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவருடைய ட்விட்டர் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். ஸோ அது சம்மந்தமாக தான் கீழே சொல்லியிருக்காங்க. அவர் பேசுகையில் கலைஞர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் அப்படின்னு சொல்லி 14 மணி நேரத்துக்கு முன்னாடி அவருடைய ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொய்யான தகவல். அதை யாரும் நம்ப வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.